தமிழ் மக்கள் கூட்டணியினாலே யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்புமனு அண்மையிலே நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக நாங்கள் கூறியிருந்தோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திலே கொழும்பிலே அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு வெகு விரைவிலே நீதிமன்றத்திலே திறந்த நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த வழக்கிலே எதிர்மனுதாரராக யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய தெரிவத்தாட்சி அலுவலர் அவரோடு இணைந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவைச் சேர்ந்த மூவர் சட்டம் அதிபர் ஆகியோரை எதிர்மனுதாரர்களாக சேர்த்து இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிலே நானும் கட்சியுடைய செயலாளர் நாயகம் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களும் மனுதாரர்களாக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றோம். இந்த வழக்கானது தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய யாழ் மாநகர சபைக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையானது அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடு என்கின்ற வகையிலே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தமட்டிலே பல்வேறு காரணங்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இலங்கையினுடைய அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 12, உறுப்புரை 11, உறுப்புரை 14 ஆகியவற்றை மீறுகின்ற வகையிலே இந்த வேட்புமனு நிராகரிப்பு செயற்பாடானது இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று தேர்தல்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்த சட்டத்தினுடைய 31 உபபிரிவு 3ஐயும் மீறுவதாக இந்த நிராகரிப்பானது அமைந்திருக்கிறது. இது ஒரு பாரிய அநீதியை ஏற்படுத்துகின்ற ஒரு வேட்புமனு நிராகரிப்பு என்பதை நாங்கள் இந்த மனுவிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த மனுவானது வெகு விரைவிலே திறந்த நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. அது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த மனு திறந்த நீதிமன்றத்தில் எடுக்கப்படலாம்.